வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கெட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் தாராசுரம் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு ஐராவதேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? சிற்பங்கள் நிறைந்த இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. தாராசுரம் திருக்கோவிலில் அர்த்தநாரீஸ்வரர், அகத்தியர், சரபமூர்த்தி, நரசிங்கமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, அன்னபூரணி என்று எண்ணிலடங்காத சிற்பங்களை இறையருள் மிளிரக் கண்டு ஆனந்திக்கலாம். சண்டிகேஸ்வரர், கண்ணகி, நர்த்தன விநாயகர் சிலைகளும் மிக நுணுக்கமான வேலைப்பாட்டோடு காணப்படுகின்றன. ஒரு பக்கம் நின்று பார்த்தால் காளையின் உருவமும், இன்னொரு பக்கம் நின்று பார்த்தால் யானையின் உருவம் புலப்படுகின்ற ரிஷப குஞ்சரம் சிற்பம் ஆடவல்லானின் மண்டபத்தில் உள்ளது. அம்பாள் வேதநாயகிக்கு தனி சன்னதி. அந்த சன்னதி இந்த கோவிலுக்கு வலதுபுறத்தில் சிறிது தொலைவில் அமைந்திருக்கிறது. சாப விமோச்சனம் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களும் செழிக்க இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியவுடன் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். இங்குள்ள கோவிலை இரண்டாம் ராஜராஜன் எடுப்பித்த காரணத்தால் ராஜராஜேச்சுரம் என்றும், தாரன் என்பவன் வழிபட்டதால் தாராசுரம் என்றும், ஐராவதம் என்னும் வெள்ளை யானை வழிபட்டு பேறு பெற்ற தலமானதால் இத்தலம் ஐராவதேச்சுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்திய சிற்பக்கலைக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக தாராசுரம் திகழ்கின்றது. கோவிலின் கட்டுமானமும் கம்பீரமும் இன்னும் இரண்டாம் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தியின் ராஜகலையை அப்படியே பிரதிபலித்துக் கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. முதலில் காணப்படும் நந்தி மண்டபம் நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. நந்திக்கும் பலிபீடத்திற்கும் இடையே சேர்ந்து அமைந்திருக்கும் படிக்கட்டுகள் வேலைப்பாடுகளுடன் விளங்குகின்றன. அந்த படிக்கட்டுகளை தட்டினால் இன்னொலி எழும் விதத்தில் இசைக்கற்களாக திகழ்வது பேரானந்தம். தாராசுரம் கோவிலின் உள்ளே நாம் நுழைந்ததும் முன்னால் தெரிவது ராசகம்பீரன் திருமண்டபம். இம்மண்டபம் ஐராவதேஸ்வரர் கோவிலுக்குள் சென்று வலம் வரும்போது எதிர்ப்படும் சிற்பங்கள் செறிந்த வரலாற்று பொக்கிஷமாகும். இம்மண்டப தூண்களில் காணப்படும் அதி உன்னதமான கலை நயமிக்க சிற்பங்களை நாள் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம். இம்மண்டபம் குதிரைகள் பூட்டிய சக்கரமுள்ள தேர் போன்ற அமைப்பை கொண்டதாகும். இம்மண்டபத்தில் 16 கல் தூண்கள் இருக்கின்றன. எல்லாம் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் மிக அழகாக திகழ்கின்றன. அங்குலம் அங்குலமாக அந்த தூண்களில்தான் எத்தனை சிற்பங்கள்! எல்லாம் நமது சிந்தனையை தூண்டி மெய் சிலிர்க்க வைக்கின்றன. ஒரு தூணில் 1000 நுணுக்கமான சிற்பங்கள் காணப்படுகின்றன. நர்த்தன விநாயகரை 2 சென்டிமீட்டர் அளவில் வெகு நேர்த்தியாகவும் கலை நயத்தோடும் சிற்பி செதுக்கியிருப்பதை என்னவென்று பாராட்டுவது? ராமாயண மகாபாரத நிகழ்ச்சிகளையும் சிவன் பார்வதி இருக்கும் கைலாய காட்சிகளையும்
முருகன் வள்ளி தெய்வ யானையுடன் காட்சி தரும் அழகையும், முனிவர்களின் தவம் இருக்கும் காட்சிகளையும், பிரம்மா விஷ்ணு சிவன் பற்றிய அரிய சிற்பங்களையும் வெகு நேர்த்தியாக இம்மண்டபத் தூண்களில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கைதேர்ந்த சிற்பிகளை கொண்டு மன்னன் செதுக்கி வைத்திருக்கும் அழகையும் நேர்த்தியையும் புகழ்ந்து பாராட்ட வார்த்தை ஏது? தாராசுரம் கோவிலில் எந்த ஒரு பாகத்திலும் சிறு இடம் கூட விட்டு வைக்கவில்லை. சிற்ப செறிவான வேலைப்பாடுகள் கண்ணையும் கருத்தையும் ஈர்க்கின்றன. செதுக்கு வேலை ஒவ்வொன்றும் வார்த்தெடுத்த பொன் போன்று மிக நேர்த்தியாக காணப்படுகின்றது. தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம், திருபுவனம் ஆகிய கோவில்களின் விமானத்தின் சாயலை அப்படியே பின்பற்றி தாராசுரம் ஐராவதேஸ்வரர் எழுந்தருளியிருக்கும் கருவறை விமானம் நிற்கின்றது. தஞ்சை மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்து கோவில்களின் கருவறை விமானங்களை விட உருவத்தில் தாராசுர கோவில் விமானம் சிறியதுதான் என்றாலும் நேர்த்தியாக அவற்றை மிஞ்சும்படி வெகு அழகாகவே காணப்படுகின்றது. கருவறையில் ஐராவதேஸ்வரர் சிவலிங்க உருவில் அழகுற வெகு நேர்த்தியாக காட்சியளிக்கின்றார். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். புராண ரீதியாக இந்திரனது பட்டத்து யானையாகிய ஐராவதம் தலைக்கணம் ஏறி துர்வாச முனிவரிடம் அலட்சியமாக நடந்து கொண்டது. துர்வாச முனிவரோ கோபத்துக்கும் சாபத்துக்கும் பெயர் பெற்றவர். அவர் ஐராவதத்தின் அகங்காரத்தை அறிந்து சாபம் கொடுத்து விட்டார். சாபம் பெற்ற ஐராவதம் தனது பெருமையை இழந்து, நிறம் இழந்து காட்டு யானை கூட்டமாக அலைய வேண்டி வந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தாராசுரம் எம்பெருமானை அன்போடு வழிபட்டு இறைவன் அருளாலும் கருணையினாலும் பழைய உருவை எய்தி தனது அகங்காரத்தை விட்டொழித்து இவ்வாறு ஐராவதம் பேறு பெறுவதற்கு உதவிய இறைவன் ஐராவதேஸ்வரர் என்று போற்றப்படுகிறார் என்கிறது புராணம். இன்னொரு புராண வரலாறும் உண்டு. ஒரு சமயம் யமன் முனிவர்களின் கோபத்துக்கு ஆளாகி சாபத்தையும் ஏற்க வேண்டி வந்தது. அந்த சாபம் அவனின் உடலை தகிக்க, அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் எங்கெல்லாமோ அலைந்து சென்று பார்த்தும் பலனளிக்காமல் போகவே இறுதியாக தாராசுரம் வந்தான் யமன். ஐராவதேஸ்வரர் திரிசூலத்தால் உண்டாக்கி இருந்த தீர்த்தத்தின் சிறப்பை உணர்ந்தான் அவன். உடன் அதில் இறங்கி நீராடினான். வெப்பமாகிய வேதனையில் இருந்து மீண்டான் என்பது ஒரு புராண வரலாறு. இக்கோவிலின் மூலவர் ஐராவதேஸ்வரர். தாயார் வேதநாயகி. தலவிருச்சம் வில்வமரம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் கும்பகோணத்திற்கு மேற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் இருந்து மினி பஸ்கள் அடிக்கடி செல்கின்றன. அருகில் உள்ள ரயில் நிலையம் தாராசுரம், அருகில் உள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.